வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிஜே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்மர்ஸை வந்து என்சான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒப்சிரியன் வச்சு நெதர் போர்ட்டல் ரெடி பண்ணி நெதரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரம்பிக்கலாங்களா. ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறையா ஹெச்பிஸ் வேணும், அதாவது ஆர்மர்ஸை வந்து என்சான் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெச்பிஸை கெயின் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஆர்மருக்கு அப்கிரேட் போட்டு நெதர் போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட என்சாண்டிங் வேலையை ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபார்ச்சூன் 3 பிக்காக்ஸுக்கு வேலை வந்துருச்சு. டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிற லூட்டு இது தான். ஸோ இப்போ வந்து இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சைடில் இவ்வளோ பெரிய சுகர் கேன் ஃபார்ம் வந்து நான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பெருசாகுதுன்றதை பார்ப்போம். நம்ம வந்து என்சான்மெண்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் ஒரு குறை என்னவென்றால் நமக்கு தேவையான ஒரு ஒரு அப்கிரேடில் ஒரு ஆர்மர் கிடைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு இப்போதைக்கு இது போதும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஆர்மர் தேவைன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ஒரு ட்ரேடிங் ஹால் கட்டி அதில் வில்லேஜர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து புக்ஸை வாங்கி தான் என்சான்மெண்ட் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இப்போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆர்மரை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஆர்மரை வச்சு நம்ம இப்போது வந்து கிளம்பலாம். ஏன்னா ஓகேவாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது பாருங்கள், இதில் ஃபெதர் ஃபாலிங்லாம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஆர்மர் ஓகே. இப்போ நம்ம வந்து ஆர்மர் வந்து போட்டு பார்க்கலாமா? என்சான்மெண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்சான்மெண்ட் பண்ண டைமண்ட் ஆர்மர். இப்போது வந்து நம்ம நெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டேமிங் மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்னன்னாக்கா, ஒரு ஹார்ஸு, அந்த கருப்பு ஹார்ஸ் வந்து பிடிச்சேன். அதை இங்கே ரோமிங்கில் சுற்றிட்டு இருந்தேன். நான் யோசித்தேன் ஒரு கருப்பு ஹார்ஸ் பிடிக்கணுன்னு. ஆனால் இவன் கிடச்சான். ஸோ அதை ஆஃப்லைனில் பிடிச்சி கட்டி வச்சிட்டேன். நம்மக்கிட்ட வந்து போன எபிசோடில் வந்து ஒரு சேடல் கிடச்சிது. அதாவது ஸ்கெலிட்டன் ஸ்பானர்லேருந்து ஒரு சேடல் கிடச்சிது. ஸோ அந்த சேடலில் வந்து யூஸ் பண்ணிடலாம். இவன் எதுக்குனாக்கா, நம்ம இந்த மாதிரி வில்லேஜெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தூரம் போகிறோம், அதுக்கெல்லாம் வந்து இவன் யூஸ் ஆவான். ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு ஓகே தான் நம்ம போயிட்டு வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை கட்டி போட்டுட்டு நம்ம நெதருக்கான வேலையை ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நமக்கு வந்து நெதருக்கு போனோன்னா நமக்கு வந்து போர்ட்டல் வேணும். அதுக்கு ஒப்சிரியன் வந்து மைண்ட் பண்ணால் தான் போர்ட்டல் வந்து ரெடி ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏரியா இருக்குது, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக நான் மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இடம் இருக்குது. அதாவது பாருங்கள், இந்த லாவா லேக்கை வந்து நம்ம அதாவது லாவா பாண்டுன்னு நினைக்கிறேன், குளம் குட்டை, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒப்சிரியன் மைண்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்து அதை ஊற்றிட்டா போதும், நமக்கு வந்து ஒப்சிரியன் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து கடகடன்னு அதை மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மகிட்ட வந்து எஃபிஷியன்சி பிக்காக்ஸும் இருக்குது, பிரச்சனையே இல்லை. கடகடன்னு அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். Five minutes later. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னன்னாக்கா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணோம். அதாவது நம்ம ஒப்சிரியன் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ஃபினிஷ்டு. ஸோ இப்போ வந்து கரெக்டான ஒரு இடத்த பார்த்து நம்ம வந்து போர்ட்டல் வந்து ப்ளேஸ் பண்ணோம். டே
தூங்க நல்ல வேலை பக்கத்தில் வந்து நிற்காமல் இருந்தானே படுக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடம், அதாவது இந்த பேம்பூஸ்க்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு அந்த போர்ட்டலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து டெரஃபார்ம் பண்ணோம். டெரஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்ட்டலை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு அது எங்கே விட போகிறதுன்னு சத்தியமாக தெரில. அது ஒரு நல்ல இடத்துல விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்ப்போம், எப்படி விடுதுன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டரை வச்சு, அதாவது ஃப்ரெண்டல் ஸ்டீலை வச்சு லைட் பண்ணி சூப்பர், அதாவது போர்ட்டல் வந்து ரெடி. ரீஸ்பானும் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து போர்ட்டலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், அதாவது எங்கே விடுதுன்றது. சூப்பர், நம்மளை எங்கே விடக்கூடாதோ அங்கேயே விட்டுருச்சு. பசால்ட்டு பயமு இங்கே வந்து மோஸ்ட்டாக அந்த என்ன சொல்லுவாங்க, மேக்மா க்யூபு, அந்த கேஸ்ட்டு மெண்டலு, இது ரெண்டுமே தான் இருக்கும். அது கேஸ்ட்டு எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காதுன்னா, நான் எப்போ நெதருக்கு வந்தாலுமே அதோட வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டான், எங்கே இருக்கான்னு தெரியலையே, இப்போ தானடா பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வரையடாடி. ஆடா ஐயோ, எங்கேருந்து அடிக்கிறான். ஐயோ, சீக்கிரமாக போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம், போர்ட்டலில் உடச்சி போட்டுருவான். அதான் எனக்கு பிடிக்காது அவனுக்கு. இப்போ நம்ம வந்து ஷீல்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது போர்ட்டலை ஷீல்டு வந்து எதுக்குனாக்கா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், இல்லை ஏதாவது ஸ்கெல்டன் அடித்தாலும் யூஸ் ஆகும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஆஃப்லைன் ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்னன்னாக்கா, இந்த ட்ரைடண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதாவது இந்த ட்ரவுன்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாருங்க. சம்டைம்ஸ் இந்த என்ன சொல்கிறது, ஒரு எல்டன் கார்டியன், இந்த எல்டர் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அதில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் என்சான் வேறு பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கிடச்சதுனாக்கா, என்னோடய இந்த சைடில் வந்து நான் அந்த சுகர் கேன் அந்த ஃபார்ம் வந்து நான் கொஞ்சம் பெருசு பற்றலாம் ட்ரை பண்ணும்போது 3 ட்ரம் கிடச்சிது. 3 ட்ரைடன் இருந்தது. அது எப்படி சொல்கிறது, ரேரு, ஆனால் கிடச்சிச்சு அப்படியோ. ஸோ அதை எடுத்து நான் வந்து என்சான்மெண்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டல் வந்து என்னை வந்து பசால்ட் பயமில் போய் விட்டுருச்சு. நமக்கு அது வந்து செட் ஆகாது, ஏன்னா அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நான் வந்து போட்டிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஆர்மர்லாம் போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா நம்ம அந்த பசால்ட் பயமிலே நம்ம போக வந்தால் வேறு வழி கிடையாது. பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆஹா, நான் நினச்சது தான் மறுபடியும் அங்கேயே கூட்டின்னு வந்து அதே இடத்துல விட்டான். ஓகே, நம்ம டெய்லி என்னடா போக விட்டு போகிற மாட்டேன் அடிக்கிற. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, போர்ட்டலை சுற்றி ஒரு வால் மாதிரி கட்டிட போகிறோம். ஏன்னா கேஸ்ட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே பேன்னு வாய் திறப்பான், மொத்தமாக முடிச்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நெதரை வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் உள்ளே போகும்போது பயமாக இருக்கே. ஓகே, நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். அடா பாவி, டே வந்தோடனே வர ஆரம்பிச்சிட்டிங்க. அடே வேணாண்டா. ஐயோ இவன் வேற போடாங்கிட்டு. அதாவது இவன் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட தேவையில்லாத வேலை. நான் வந்து சிவனேன்னு போயிட்டுருக்கேன், என்னைய வந்து நோண்டாதடா தம்பி, வேணாண்டா. டேய் ஐயோ இவன் வேறு சைடில் வந்துட்டானா. அதாவது 2 பேரும் என்னைய வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. டேய் உள்ளே வாண்டுங்களா என்னைய, டேய் விடுங்கடா. ஐயோயோ காப்பாற்றுங்க என்னைய யாராவது காப்பாற்றுங்க. ஐயோயோ என்னால் முடியலடா. டே சாமி, டேய் வேணாண்டா போவாண்டா நான். அடா பாவிகளா,
அதாவது ஸ்லைம்ஸ் வந்து நம்ம அடித்தாக்கா டமாத்தோண்ட் ஆகிடும், அதாவது மினி வெர்ஷன் ஆகிடும். மினி வெர்ஷன் ஆகிட்டானா நம்மளை வந்து அடிக்கவே முடியாது அவனால். ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது. இவனுங்க வந்து மினி வெர்ஷன் ஆனாலுமே அந்த பெருசாக இருக்கும்போது எப்படி அடிக்கிறானுங்களோ அதே மாதிரி தான் அடிப்பானுங்க. பொழப்பானுங்க. அதுவும் கும்பலாக சேர்ந்து பொழப்பானுங்க. அதாவது அவன் ஒருத்தன் அடிக்கிற அடியை இவனுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து அடிப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னாக்கா, அதாவது போர்ட்டலை வந்து சுற்றி கிளாபல் ஸ்டோன் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த அதாவது இந்த இடம் ஃபுல்லாக லாவாவாக இருக்கா, அந்த லாவாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா நம்மளை வந்து ஆரம்பிக்க விட மாட்டானுங்கன்னு தோணுது. பார்க்கலாம். ஓகேவா, இவனை ஃபஸ்ட்டு கொல்லணும். சாவுடா. ஓகே மறுகையா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னாக்கா, இவனை போட்டுட்டு அந்த கேஸ் டியர் விழுந்திருக்கும். அதாவது கேஸ்ட்டை கொண்டாக்கா கேஸ் டியர்னு ஒன்று கிடைக்கும். சரி ஓகே, அது கிடைக்குதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். நமக்கு எதுக்கும் ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கோ தேவைப்படும். சரி ஓகே, இருந்தாலும் இப்போ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி தான் எடுக்க வந்தேன். பார்த்தா இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. தம்பி எனக்கு இது மட்டும் போதும், நான் கிளம்புறேன், கரெக்டா, பாய். டே வேணாண்டா, என்கிட்ட நோ ஃபைட். ஓகேவா, நான் ஃபைட்டுக்கே வரல. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். நோ ஃபைட். அதாவது நான் சண்டையே போடல. நீங்கள் தான்டா சண்டைக்கு வாடா அப்படிங்கிறீங்க, நான் வரலை. அதாவது நெதரில் முக்கியமான விஷயங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் முதல்ல சொல்கிற விஷயம் ஸ்டோன் வந்து நமக்கு வேணும். ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உயரத்தில் போய் இப்படி ஒரு அடி அடிக்கணும் எவன் வந்தாலும். அதேமாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு வழிங்கிறனால நம்ம எப்போவுமே ஒரு நிறையா ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம இங்கே கூட மைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போர்ட்டலை ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இதையும் மூடிடுறோம். இதெல்லாம் ஃபுல்லாக மூடிடலாம். இது வேறு இவன் டேய் படாங்கிட்டு சின்ன பயலே. ஓகே, இப்போ வந்து இந்த லாவாவெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு தடவையும் அவன் வரும்போது நம்மளை அடிக்கிறானுங்களோ இல்லையோ, இந்த லாவாவில் தள்ளி விட்டு அவனை ஒரு என்ஜாய் பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரைடர் மாதிரி இருக்குங்கடா, ஸ்ட்ரைடர் போடுறா, அது பாட்டும் ஜாலியாக இருக்குதா. நம்ம சொன்னோன்னே திட்டுற அடி கோவம் வந்துருச்சா, பாடாங்கிட்டு. என்ன தான் பெருசாக இருந்தாலும் முன்னால் ஸ்ட்ரைடர் மாதிரி லாவாவில் நடக்க முடியாது. பாட்டாங்கிட்டு பாட்டா. டேய் என்னடா சுற்று போடுறீங்க? டேய் வேணாடா. டேய் இதெல்லாம் தப்பு. வண்டி சிங்கிள்ஸ் வேணால் வாங்க. பாட்டை இந்த மேக்மா கியூப்னு மேக்மா க்ரீம்ஸ் வாங்குது, அது கிடைக்கும். அது நம்ம வந்து போஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு இப்போ தேவையில்லை. அடே எங்கேருந்து அடிக்கிற? ஸோ இவனுங்க வேறு. சரி, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போவோம். நம்ம இங்கேயே உக்காண்ட்ருக்க முடியாது நம்மளால். இப்போ வந்து கடன்னு கட்டிக்கிட்டே போயிட்டே இருப்போம். டேய் எங்கேருந்துடா? கேஸ்ட்டு மண்டையா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கடா இருக்க? பாருங்க, மேலேருந்து ஒரு எருமை மாடு. வாடா, உன்னைய வாயை பொழந்துக்கினே இருக்கிறான், அந்த வாயில் அடிக்கிறேன். வா, இவன் வேறு ஜம்ப் பண்ணி போனான். டேய் ஐயோ அடிக்கிறானே. அப்படிக்கா போடா. ஏன்டா இங்கே வர? டேய் இங்கெல்லாம் வேணாண்டா, நான் பாவம்டா, வேணாம். இந்த பார், இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனுக்கு, நல்ல ஒரு ஆளுக்கு அழகில்ல. விடு நீ, நான் ஓடுறேன்டா. எப்பா முடியலடா என்னால். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சிக்கலாம். ஏன்னா என்னால் வந்து நெதருக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அந்த மேக்மா க்யூபு, கேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பயமே நமக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அதில் என்ன பண்ணணுன்னு கூட தெரியாது. எப்படி போகக்கூட தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அந்த பயம் முடிஞ்சால் தாண்டி போய் நம்ம அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. நான் போய் இதை குலைச்சினுக்கிறேன், அந்த நாயை போட்டு மிதிக்கிறேன், குலைச்சிக்கினே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும்.